அட பாவமே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மீனா இந்த குடும்பத்துக்காக என்னென்னவோ செஞ்சாங்க. அதே சமயத்தை நியாயமாக இருந்துக்க பார்த்தாங்க. நியாயமாக இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகரிக்குங்கிற மாதிரி அவங்கள கடைசியில் வந்து சிக்க வச்சு இப்போ லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு அவங்க வேலையை தூக்குறது மட்டும் இல்லாமல் அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தமாக அவங்கள ஜெயிலுக்கே அனுப்பணும், அவங்க வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சக்திவேல் அண்ட் குமரவேல்லாம் சேர்ந்து அவங்களோட பிளான் வேலைக்கு விட்டு அனுப்புறது மட்டும் இல்லை, இப்போ ஜெயிலுக்கும் அனுப்பி செந்திலை வருத்தப்படுத்தி இன்னொரு பக்கம் பாண்டியனை கஷ்டப்படுத்துறதுன்னு பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருந்தால், இன்னொரு பக்கம் தங்கமயிலுடைய அம்மாலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தான் புள்ள வச்சிருக்க நகையெல்லாம் போலி நகைன்னு தெரிஞ்சும் கூட மீனா தான் உங்கள் புள்ள வாழ்க்கையை கெடுக்க விரும்பலன்னாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு நன்றி கடன் கூட இல்லாமல் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன இப்படி இருக்கா அப்படின்னு எகத்தாளமாக பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் மீறி ஜெயிலுக்கு போயிடுவாங்களா மீனா? போனாலும் யார் காப்பாற்றி கூட்டு வருவா? அவங்க அப்பாவா, செந்திலா, இல்லை வந்து இந்த குடும்பமே சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாட்கள் இந்த கதை அப்படி போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியல் போகிற விதத்தை பற்றியும் நடக்கிற கூத்தெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் என்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும், அதே மாதிரி அரசி குமரவேல் கல்யாண ட்ராக்கில் எந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றதையும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற சீரியல்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இது? ஏன்னா ஏகப்பட்ட சீரியல் வருதில் எந்த சீரியல்லாம் நாங்கள் போட்டால் நல்லாயிருக்குங்கிறத, ரிவ்யூலாம் நாங்கள் போட்டால் நல்லாயிருக்குங்கிறத சொல்லுங்கள். Thank you.